கத்தோலிக்க திருச்சபைக்குள் பிரபாகரனுக்கு ஆதரவு. சிங்கள தீப அமைப்பு வத்திக்கானுக்கு முறைப்பாடு. மீண்டும் தவறான நிதி பரிமாற்றம் நடந்துள்ளது. காணி போலீஸ் தவிர ஏனைய அதிகாரங்களை வழங்க தயார். பொதுஜன பெரமுன. கனமழையால் இயல்பு நிலையை இழந்தது யாழ்ப்பாணம். பசலின் வீடு என்று கூறப்படும் இடத்தில் மாணவர் போராட்டம் தொடர்கிறது. வட்டுக்கோட்டை பிரகடனத்திற்கு பொன்விழா ஆண்டு கடைபிடிப்பு. அம்பாறையில் எரிபொருளுக்கு மீண்டும் மக்கள் வரிசை. அமெரிக்காவிடம் எரிபொருளை வாங்குவதற்கு சீனா சம்மதம். ட்ரம்ப் தெரிவிப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ்நாடு விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஆதரவாக செயற்படும் குழுக்கள் கத்தோலிக்க திருச்சபையினுள் இருக்கின்றன. அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொழும்பில் உள்ள வத்திகான் தூதரகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிங்கள தீப தேசிய அமைப்பின் தலைவர் ஜயந்த லியனகே தலைமையிலான குழுவினரால் இந்த முறைப்பாடு இன்று மே மாதம் 15ஆம் தேதி அளிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு நிதி பரிவர்த்தனையிலும் தவறு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேவை வழங்குநருக்கு வழங்கப்பட வேண்டிய 74,000 திர்ஹம்கள் நம் நாட்டு மதிப்பில் சுமார் 65 லட்சம் ரூபாய் நிதி வேறொருவருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. தவறான நிதி பரிமாற்றம் நிகழ்ந்தமையை சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அருணா கருணதிலக்க தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரியில் 25 லட்சம் டாலர் நிதி பரிமாற்றம் தவறுதலாக வேறொருவருக்கு அனுப்பப்பட்டது. இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டது. மாகாண சபைகள் தேர்தல் குறித்து சகல தரப்பினருடனும் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளோம். ஆனால் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தவிர்ந்த ஏனைய அதிகார பகிர்விலேயே எமக்கு உடன்பாடு உண்டு என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் ஷாகர காரியவசம் தெரிவித்தார். மாகாண சபைகள் தேர்தல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மாகாண சபைகள் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் எமது கட்சி உறுதியாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வடக்கு கிழக்கில் தோல்வி உறுதி என தெரிந்து தமிழ் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க தேர்தலை நடத்தினார். 2017ஆம் ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கையூடாக மாகாண சபை தேர்தலை காலவரையறையின்றி பிற்போட மைத்ரி மற்றும் ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜேவிபியும் ஒத்துழைப்பு வழங்கின. அரசமைப்பின் 13வது திருத்தத்தின்படி காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்வது நாட்டில் வீண் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும். எனவே இவ்விரு அதிகாரங்களை தவிர்த்து ஏனையவற்றை சகல மாகாணங்களுக்கும் பகிர்வதில் எமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பரவலாக இன்று காலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகளிலும் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நகர பகுதிகளில் மற்றும் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நெடுந்தீவு, நல்லூர், யாழ்ப்பாண நகர பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பணி மற்றும் தேவைகளின் நிமித்தம் காலையில் வீட்டை விட்டு வெளியேறிய மக்கள், மாணவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அத்துடன் சில பகுதிகளில் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மழையுடனான காலநிலை மேலும் நீடிக்கும் என வானிலை எதிர்வுகள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என்று கருதப்படும் மெல்வானி இல்லத்தின் முன்பாக மாணவர்கள் 2வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 60 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த காணி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தே அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த வீடு தொடர்பில் அதிகாரிகளிடமிருந்து முறையான பதில் கிடைக்கும் வரை இந்த முற்றுகை போராட்டம் தொடரும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பொன்விழா ஆண்டு நேற்றைய தினம் மே மாதம் 14ஆம் தேதி சுழிபுரத்தில் நடைபெற்றது. வட்டுக்கோட்டை பிரகடனம் செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் சுழிபுரம் வழக்கம்பறை அம்மன் ஆலய வளாகத்திலேயே பொன்விழா நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமத்திர வேலன் சுவாமிகள், அருட்தந்தை கே ஜெகதாஸ், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பாக்கிய செல்வம் அரியநேந்திரன், ஈஸ்வரபாதாம் சரவணபவன், செல்வராசா கஜேந்திரன், வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன், சட்டத்தரணி கனகரட்னம், சுகாஸ் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர்.
1976 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை பிரகடனம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்றைய தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியின் முதலாவது தேசிய மாநாட்டில் தந்தை SJB செல்வநாயகத்தால் இந்த பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையில் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கு சுதந்திரமான இறைமையுள்ள தனித்தமிழிடம் ஒன்றை தவிர வேறு வழியில்லை என்பதே இந்த பிரகடனத்தின் முக்கிய சாராம்சமாகும். எரிபொருளுக்காக அம்பாறை மாவட்டத்தில் நேற்றைய தினம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர் என தெரிவிக்கப்பட்டது. போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் தெரிவித்தனர். ஆனால் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களே திட்டமிட்டு மீள வாகன வரிசையை ஏற்படுத்தியுள்ளனர் என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டது. எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சிலர் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைத்துள்ளனர் என்றும் மக்கள் கூறினர். அமெரிக்காவில் இருந்து மசகு எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு சீனா உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். பீஜிங்கில் நேற்று தினம் மே மாதம் 14ஆம் தேதி சீன ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பிறகு வழங்கிய நேர்காணலில் அமெரிக்க எண்ணெய் வாங்குவதற்கு சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த உயர்மட்ட சந்திப்பானது உலகளாவிய எரிசக்தி சந்தையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரம் ஈரானின் எரிபொருள் உற்பத்தியில் சுமார் 80% சீனாவே இறக்குமதி செய்திருக்கிறது. அமெரிக்காவின் பொருளாதார தடை போர் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் ஈரானின் பொருளாதாரத்துக்கு சீனாவின் இறக்குமதியே முக்கிய தூணாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தோலிக்க திருச்சபைக்குள் பிரபாகரனுக்கு ஆதரவு. சிங்கள தீப அமைப்பு வத்திக்கானுக்கு முறைப்பாடு. மீண்டும் தவறான நிதி பரிமாற்றம் நடந்துள்ளது. காணி போலீஸ் தவிர ஏனைய அதிகாரங்களை வழங்க தயார். பொதுஜன பெரமுன. கனமழையால் இயல்பு நிலையை இழந்தது யாழ்ப்பாணம். பஸ்லின் வீடு என்று கூறப்படும் இடத்தில் மாணவர் போராட்டம் தொடர்கிறது. வட்டுக்கோட்டை பிரகடனத்திற்கு பொன்விழா ஆண்டு கடைபிடிப்பு. அம்பாறையில் எரிபொருளுக்கு மீண்டும் மக்கள் வரிசை. அமெரிக்காவிடம் எரிபொருளை வாங்குவதற்கு சீனா சம்மதம். ட்ரம்ப் தெரிவிப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.